ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் சமையல் செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு vlog மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ரைஸை நம்ம வேக போட்டுடலாம். ஏன்னா ரைஸ் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் அதை வேக போட்டோன்னா அது முடிஞ்ச உடனே நம்ம வடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதை முக்கால்வாசி வெந்துட்டதுனால இப்போ ரைஸை தூக்கி பின்னால் வச்சுட்டு நம்ம பாயாசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு அதையும் மசித்து அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்புக்கு நம்ம மண்டவளத்தை காய்ச்சி அதையும் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பாயாசம் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போட்டோன்னா நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு குக்கரில் சாம்பாருக்கு ரெடி பண்ணி எல்லா காயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வச்சோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். பின்னால் கத்திரிக்காய் வதக்கி அதை கத்திரிக்காய் வதக்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு வதக்கணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் உளுந்த வடைக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் கிரைண்டரில் போட்டு விட்டுருக்கேன். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது நம்மளுக்கு வடைக்கு மாவும் நல்லா ரெடி ஆயிரும். கிரைண்டரில் போட்டால் தான் உளுந்த வடை நல்லா முறுமுறுப்பாக நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணும்போதே பின்னால் கேரட் துருவுறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது முடித்த உடனே நம்ம இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம உளுந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அதனால் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கேரட் இப்போ வதக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி பிஸியான டைமில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய காய்கறிகளை நம்ம வச்சுக்கிட்டோன்னா அன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப வேலை சிம்பிளாகவும் இருக்கும், நிறைய வெரைட்டியும் செஞ்ச மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கிறது கத்திரிக்காய் வறுவல், கேரட் பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா சோசியல் மீடியாக்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். யூடியூப்பில் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டே இருந்து நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட நம்ம அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ்டு கவர்மெண்ட் இதிலேருந்து சொல்கிற வெப்சைட்லேருந்து சொல்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நம்மளுக்கு வீணான பயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்போதும் அந்த விஷயத்தையே பேசுறது, எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, என்ன எதுன்னு திருப்பி அதே நியூஸ்களை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக வீண் டென்ஷன் தான் அதிகமாகும். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான். முதல்ல கொரோனா அப்படின்னு சொல்லும்போது நிறைய அந்த டைமில் நிறைய நியூஸு அந்த மாதிரி பார்த்துட்டே அதே விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கும்போது மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. எந்த விஷயத்துலேயும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது, அதாவது நம்மளுக்கு அவேர்னஸ் தேவை தான். அதுக்காக ஒரேடியா அதே அந்த நியூஸையே உட்காந்து பார்த்துட்டு அதை பற்றியே கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக எப்படி தைரியமானவங்களாக இருந்தால் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி இருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து பேசுகிறதுக்கு இருக்கிறதுக்கெலாம் இப்போ நம்மளுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து மூவி பார்க்குறது அது மாதிரி உள்ள இது விஷயங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமும் ஹாப்பியாக போகும். உங்களுக்கு எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் இருக்கும். வீட்டில் இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த டைம் எப்போவுமே கிடைக்காது. இந்த மாதிரி டைம் எப்போவுமே கிடைக்காது. அதனால் இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வடையும் போட்டு முடிச்சிட்டேன். வடை அடுப்பில் போட்டாச்சு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சாமி கும்பிட்றதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். இப்போ சாமி முன்னால் எல்லா சாமிக்கு படைக்கிறவங்க சில பேர் இலை போட்டு படைப்பாங்க. இந்த டைம் இலைலாம் இல்லைங்கிறதுனால நான் சாமி கிட்டத்தில் நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இது விளக்கு பொருத்தி நம்ம எப்பவும் போல் சாமி கும்பிடுறோம்.
பசங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து சொல்லி கொடுங்க. இப்போ விளக்கெல்லாம் கழுவி வச்சோன்னா அதில் விளக்க போட்டு எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்களை பையங்களாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு நீங்கள் இப்போவே வந்து ஊக்கப்படுத்துங்க. அப்போ தான் வந்து பிள்ளைங்களும் வந்து தொடர்ந்து அதாவது புதுசாக வந்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒயிட் ரைஸு நான் வடிச்சிருக்கேன். ஒயிட் ரைஸு இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு நிறையா, அதனால இந்த மாதிரி வறுத்துட்டேன். கொஞ்சம் வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு. அப்புறம் கேரட் பொரியல், அடுத்து வந்து கத்திரிக்காய் வறுவல், அடுத்து வந்து இது வந்து பாசிப்பருப்பு பாயாசம். இந்த பாயாசம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து வடை, அப்பளம், அடுத்து சாம்பார், அவ்வளோவும் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழ் நியூ இயரை இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த டைம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.